கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He is not here, he has risen, just as he said. Amen. இன்றைய தியான வசனம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் இதயம் ஆகும். இயேசு சிலுவையில் மரித்தார், அது நம் பாவங்களுக்காக. ஆனால் அவர் கல்லறையில் தங்கவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் என்பது பாவத்தின் மீது ஜெயம், மரணத்தின் மீது வெற்றி, சாத்தானின் அதிகாரத்தின் மீது வெற்றி. இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இது நமக்கான புதிய ஜீவனின் துவக்கம். ஈஸ்டர் நமக்கு சொல்வது நம்பிக்கை மரிக்காது. தேவன் சொல்லியது நிச்சயமாக நிறைவேறும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு அற்புத சம்பவம் மட்டுமல்ல, இது முழு இரட்சிப்பு திட்டத்தின் நிறைவு மற்றும் உறுதி. சிலுவையில் பாவம் மன்னிக்கப்பட்டது, கல்லறையில் பழைய வாழ்க்கை புதைக்கப்பட்டது, உயிர்த்தெழுதலில் புதிய வாழ்க்கை தொடங்கியது. உயிர்த்தெழுதல் இல்லையெனில் நம் விசுவாசம் வீண். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பவுலடிகளார் கூறியதை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாவ மன்னிப்பு உறுதி இல்லை, நித்திய ஜீவன் உறுதி இல்லை. ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம். இயேசு மரணத்தை வென்ற ராஜா. மரணம் உலகத்தில் மிக பெரிய பயம், ஆனால் இயேசு அதை வென்றார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, இயேசு அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று வேதம் மிக தெளிவாக எடுத்துரைப்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். மரணத்தின் அதிகாரம் சாத்தானிடம் இருந்தது, இயேசு அதை உடைத்தார். இதன் அர்த்தம், நாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை. விசுவாசிகளுக்கு மரணம் முடிவு அல்ல, ஆரம்பம். உயிர்த்தெழுதல் புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஈஸ்டர் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மாற்றம். பழைய பழக்கங்கள் மரிக்க வேண்டும், புதிய நீதியான வாழ்க்கை எழ வேண்டும். உயிர்த்தெழுதல் வல்லமையான செயல். இயேசுவை உயிர்த்தெழச் செய்த அதே வல்லமை நமக்குள்ளும் செயலில் இருக்கிறது. இதன் ஆழம் பலவீனத்தில் வலிமை, தோல்வியில் ஜெயம், இருளில் ஒளி. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை,
அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாமும் பல நேரங்களில் உயிருள்ள தேவனை இறந்த சடங்குகளில் தேடுகிறோம். உண்மையில் இயேசு ஜீவனுள்ள தேவன், இன்று கூட செயலில் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 8:11 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்படும். அவருடைய மரணத்தில் அவரை போலாகி அவருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்வதன் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு எப்படியாகிலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நானும் அடைந்து கொள்ள முடியும் என்று பவுலடிகளார் கூறுவதை பிலிப்பு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுலின் ஆசை இயேசுவை மட்டும் அறியாமல் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்பதே. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், கல்லறை முடிவு என்று உலகம் சொல்கிறது, ஆனால் தேவன் புதிய தொடக்கம் என்கிறார். உங்கள் வாழ்க்கையில் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கும் இடம் தேவனுக்கு தொடக்கம். இந்த வசனத்தில் தாம் சொல்லியபடியே என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் சொன்னது ஒருபோதும் தவறாது. நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் தாமதிப்பார், ஆனால் தவற மாட்டார். இங்கு துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. மரியாள் அழுதாள், பின் மகிழ்ந்தாள். சீஷர்கள் பயந்தார்கள், பின் துணிவானார்கள். உயிர்த்தெழுதல் உணர்ச்சிகளின் மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப். உயிர்த்தெழுதல் அனுபவம் வாழ்க்கை மாற்றம். பேதுரு மறுத்தான், பின்னர் சாட்சி சொன்னான். தோமா சந்தேகித்தான், பின்னர் விசுவாசித்தான். இதன் உண்மை, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தவர் மாறாமல் இருக்கவே முடியாது. ஈஸ்டர் ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார் என்பதை உலகுக்கு பறைசாற்ற வேண்டிய பொறுப்பு. என்ன, உங்கள் பொறுப்பு என்னன்னு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? He is risen. The resurrection of Jesus is the core of salvation. It proves that sin is forgiven and death is defeated. The empty tomb shows that God always fulfills His promises. Resurrection power is available to believers today. It transforms fear into peace, sorrow into joy, and defeat into victory. Main truth: because Jesus lives, we can live a transformed, victorious, and hope-filled life. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக தந்தையே, உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் உள்ளங்களில் மரித்து போன நம்பிக்கைகளை உயிர்ப்பித்து எங்கள் பலவீனங்களில் உமது வல்லமையை வெளிப்படுத்தும். பயம் இருக்கும் இடத்தில் சமாதானம், சந்தேகம் இருக்கும் இடத்தில் விசுவாசம், தோல்வி இருக்கும் இடத்தில் ஜெயம் அளிக்க வேண்டுகிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையால் எங்கள் வாழ்க்கை மாறி உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். Happy Easter. God bless you all.